வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பாக்கியாவோட கேரக்டர் இப்பதான் கொஞ்சமாவது போல்டா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோபி செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க பாக்கியா. கோபி பண்ணது தப்பு தான் அப்படின்னு அப்பட்டமா தெரிஞ்சா கூட ஈஸ்வரி, இனியா, செலியன் 3 பேருமே அதெல்லாம் அவன் பண்ண தப்பா நீ மன்னிச்சு விட்டுரு பாக்கியா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாக்கியா, நான் யார் பேச்சையும் கேட்க போறது கிடையாது, நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவா சொல்லிட்டாங்க. அடுத்ததா கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு பாக்கியா முயற்சி பண்ண போறாங்க. இதுக்கிடையில பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கோபி அனுப்பி வச்ச செஃப்பை போய் நேரா போய் பார்க்க போறாரு கோபி. இந்த கேஸ்ல என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமான பணத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. ஆனா அந்த செஃப் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, ஒரு தடவை நீங்க சொன்னதுக்காக நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ண தப்புக்காக என்னோட மக செத்து பொழைச்சு வந்திருக்கிறா, இன்னொரு தடவை இந்த மாதிரியான தப்பை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்ல போறாரு. இதுக்கிடையில ஈஸ்வரி பாக்கியாட்ட தயவு செஞ்சு கோபி மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கிடு பாக்கியா, எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்க போறாங்க. உங்களுக்கு அப்படி உங்க மகன் தான் முக்கியம்னா நீங்க அவர் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு பாக்கியா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, கேஸ் விசாரணைக்கு வரும்போது அந்த செஃப் கோபிக்கு எதிராக சாட்சி சொல்லணும். இந்த தடவை கோபி தப்பிக்கவே கூடாது, கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.